கணக்கு வருடங்களை வச்சு போட்டோம். இந்த கணக்கு வந்து மாதங்களை வச்சு போடுவோம். வருடங்களை வச்சு போடும்பொழுது கால அளவு அதே அப்படியே முழுசாக எடுத்துக்கிறோம். இப்போ மாதங்கள் 10 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதே தான் எஸ்ஐ பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இதே ஃபார்முலாவில் அதே மாதிரி மொத்தமாக போட்டுக்க வேண்டியது தான். பி அப்படின்றது வந்து அசல் 12,000 வந்துடும். கால அளவு வந்து 10 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மாதம் வந்து எப்படின்னா 12 மாதத்தில் 10. இப்போது 10 டிவைட் பை 12 n = இப்போ நம்ம இதை டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை அதை அடிச்சும் போட்டுக்கலாம். 2 நாள் 2 10 6 2 12 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 5/6 6 வந்து வட்டி பர்சன்டேஜ் 8 டிவைடட் பை 100. இப்போ நம்ம டேரெக்டாகவே அடிச்சிடலாம். இப்போ 1 6 2 6 12 2 0க்கு 2 0 அடிச்சிருவோம். இப்போ வந்து I2 10 I2 10 அப்போனா 100 இருக்கும். 100 × 8 இங்கே இருக்குல்ல